அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. நாகராஜ், சென்சார் சான்று விவகாரத்தில் சென்சார் போர்டுக்கு தான் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. உங்களுடைய பார்வை என்ன? இவங்களோட ப்ராசஸ் படி, தட் இஸ் சென்சார் போர்டோட ப்ராசஸ் படி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒழுங்கா ரிவ்யூ போயிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதே கேஸ் போடாம இதனால இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அவங்க ரிவ்யூ போக விடாம இவங்க ரிவ்யூ இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ண நான் 500 கோடி போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. சென்சார் போர்டு நீங்க 500 கோடி போட்டதுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டா சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையோ எதையோ பார்க்கல. சென்சார் போர்டு தன்னுடைய கடமையை தான் செஞ்சுட்டு இருக்குதுல. ஓகே, ஏற்கனவே நீதிமன்றம் தனி நீதிபதி சொன்னது இந்த வழக்குல அப்நார்மலாக சில விஷயங்கள் இருக்க மாதிரி தெரியுது. அதாவது இதுக்கு ஒரு என்ஓசி வேணுன்றது, அது தொடர்பாக சரியான மறுதணிக்கைக்கு செல்வது பற்றி சரியான அறிவிப்பு இல்லை அப்படின்லாம், அது ஒரு அப்நார்மலாக இன்னும் பார்க்குறாங்கல்ல. இல்லை, அப்நார்மல்ன்றது இப்போ தனி நீதிபதி, அதே தனி நீதிபதி வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க, வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. கரெக்டா ரிலீஸ் பண்ணுங்கன்னாங்க. பட் ஆனால் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே போனாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு இருக்காங்க. ஒரு நீதிபதியோட கருத்தும் ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டா, அதை வந்து அந்தந்த நீதிபதியை நம்ம அவங்களோட கருத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் சென்சார் போர்டு இந்த இடத்துல ரூல் விட்டு வெளில போயிருக்கான்னு பார்த்தா எந்த இடத்துல ரூல் விட்டு வெளில போல. என்ஓசி வேணும்னா இப்ப எல்லா படத்துக்கும் என்ஓசி கேட்கப்படுகிறது. ரைட். ஸோ எந்த இடத்துல ரூலை விட்டு சென்சார் போர்டு வெளில போல. இவங்க தான் ரிவ்யூக்கே போகக்கூடாது, ரிவ்யூ போகாம படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இவங்க தப்பு. இங்க பாருங்க, பராசக்தி ரிவ்யூ போனாங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு, 2 வாரம் ஓடிடுச்சு. நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பல இது வந்து இன்னும் 100 வாரம் ஓடணும்னு படம் வந்து சிவகார்த்திகேயன் அடுத்த படத்தை நடிக்க போயிட்டாரு. இங்க பாருங்க, இந்த ஜனநாயகனை சுத்தி இந்த ஜனநாயகத்திலே இந்த கட்சி ஸ்ட்ரக் ஆயிருக்கு. டிவிகேன்ற கட்சி ஜனநாயகத்தை வச்சு ஸ்ட்ரக் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இதனுடைய தீர்வு எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ மறுதணிக்கைக்கு போனால் அதுக்கான ஒரு டீம் கூடணும். அப்போது இது ஜனவரி எண்டிலே இதுக்கு ஒரு ரிசல்ட் வருமா, இல்லை இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என் கருத்து என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இதுக்கு ஃபர்ஸ்ட் போனோம். அதுல அவங்க என்னென்னதுக்காக கட் பண்றாங்கன்னு தெரிஞ்சாதான் இது எப்படி போகுதுன்னே தெரியும். கார்கே அந்த ரிவ்யூ பண்ண விடணும். அந்த ரிவ்யூ பண்ண விடாம இந்த படக்குழு வந்து கேஸுக்கு மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தா இது வந்து அவ்வளவு தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா வந்து இதை வந்து அவங்க வந்து ரொம்ப ரிவ்யூக்கு அனுப்பணும். ரிவ்யூக்கு அனுப்பாம நம்ம எந்த முடிவுமே இதுல எடுக்க முடியாது. கார்கே இல்லை, அவங்க ரிவ்யூக்கு வேண்டான்னு சொல்லலை. இப்போ கால தாமதப்படுத்துவது எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துன்னு தானே அவங்க சொல்றாங்க. இல்லையே, நான் என்ன சொல்றேன், முதல்ல 5ஆம் தேதியே வந்து ரிவ்யூ வேண்டாம் தானே போறாங்க. நான் 500 கோடி படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன், எங்களை ஒன்றும் லிஸ்ட் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல தானே வெளில போனாங்க. இன்னைக்கு அவங்க தானே அந்த ஆப்ஷனே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரிவ்யூ போலாம், எங்களுக்கு காலதாமதம் ஆகுது அப்படின்னா, இப்போ ரிவ்யூக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ரிவ்யூ போனோம் அப்படின்னா ரிவ்யூக்குன்னு அதை லிஸ்ட் பண்ணணும். திருப்பி புது குரூப் வந்து இப்போ பார்த்தவங்க பார்க்க கூடாது, புது செட் ஆஃப் ஆளை பார்க்கணும். அதுக்கு வந்து கன்சென்ட் வாங்கணும். கன்சென்ட் வாங்கிட்டு திருப்பி அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க பார்க்கணும். ஸோ இந்த இதெல்லாம் இருக்குல்ல லைனா. ரைட், அதுக்கான ஒரு டைம் இருக்குல்ல சார். நான் என்ன சொல்றேன், இவங்க 5ஆம் தேதியே நீங்க ரிவ்யூ பாருங்க, சீக்கிரம் ரிவ்யூ பாருங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. ரைட், அதற்கான ஒரு புஷ்ஷா இருந்திருக்கும். இதோட புஷ் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் 500 கோடி போட்டிருக்கேன், என் படம் ரிலீஸ் பண்ணோம், அதனால நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்கன்னா அது யாருமே ஒத்துக்க முடியாதுல்ல. கார்கே இந்த நிமிஷம் வரலையும் இந்த படத்துல என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஏன் இவங்க அப்செக்ட் பண்றாங்கன்றது யாருக்கும் தெரியாது. அது ரிவ்யூக்கு போனால்தான் தெரியும். இந்த படக்குழுவும் என்ன பண்ணணும்னா வந்து முந்திரி கொட்டத்தனம் பண்ணாம இந்த படத்தை ரிவ்யூ பண்ண விட்டுருந்தா இத்தனை படம் அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் ஜனவரிக்காக வந்திருக்கும். இப்போ ஐ டவுட் இந்த மாசம் வருமானே ஐ டவுட் தான். ஏன்னா வந்து இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு போய் ரிவ்யூ பண்ணி திருப்பி வர்றதுன்றதுலாம் வந்து பெரிய ப்ராசஸ். பிளஸ் 90 days ஓடிடி கான்ட்ராக்ட் நினைக்கிறேன் இந்த படம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசம் ஓடிடியில வரணும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸோ ஒரு சிக்கல்ல தான் அந்த படம் இருக்கு அப்படின்றது தெரியுதுக்காக. க்ளோஸ் டு எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அது ஒருவேளை அப்படி வந்தா அது வந்து டிவிகேக்கு மைலேஜா மாறிடுறதா? க்ளோஸ் டு எலெக்ஷன் வந்தா முடியாதுன்னு நினைக்கிறேன். ப்ரொபகண்டா பிலிமா இருந்தா, அதை தேர்தல் இது விதிமுறைகள் படி இது ப்ரொபகண்டா பிலிமா இருந்தா அவரால் அந்த நேரத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், அந்த ஒரு பிரச்சனை இருக்குதுல. ஓகே, ஏன்னா அதுவே வந்து நிறைய இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது தேர்தல் நோட்டிபிகேஷன் பிப்ரவரி மிட்ல வரும், மிட்டுக்குள்ள இதுக்கு ஒரு தீர்வு வரணும், இல்லைன்னா இந்த படம் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் தான் மோஸ்ட் அப்படிதான் போகும். கார்கே நன்றி நாகராஜ். இதில் அடுத்தடுத்த வழக்கினுடைய விசாரணை என்ன அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். இணைந்ததற்கு நன்றி. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.